இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, தேவனின் பரிபூர்ண அன்பு எல்லா பயங்களையும் நீக்கிவிடுகிறது. வசனம் 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, பயம் ஒரு அடிமைத்தனம். பயம் பாருங்க மனிதனை முடக்கி தேவன் அவன் மேல் வைத்திருக்கிற அற்புதமான திட்டத்தை தடுக்கிறது. பாருங்க, பயம் அந்த குற்ற உணர்வை கொண்டு வருகிறது. நான் தகுதியே இல்லை என்ற ஒரு எண்ணம் கொண்டு வருகிறது. பாருங்க, நான் பாதுகாப்பாக இருக்கிறேனா இல்லையா என்ற ஒரு பயம், அதில் ஒரு குழப்பம் கொண்டு வருகிறது. பயத்தில் நான் போராடி கொண்டு இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படுறதை நிறுத்துங்க என்று சாதாரணமாக சொல்லவும் முடியாது. ஏன்னா அது ஒரு ஆவிக்குரிய நிலை. பாருங்கள், இந்த ஸ்ட்ரெஸ்னால் பாருங்கள் ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் வருது. இதில் மெடிடேஷன் போனால் அங்கே என்ன கொடுக்குறாங்க, மருந்து மாத்திரைலாம் கொடுக்குறாங்க. பாருங்கள், இந்த பயம் நம்ம சரீரத்தை பாதிக்கலை, நம்ம மனது இல்லையா. இந்த ஆவிக்குரிய மனிதன் என்றாலே அவன் ஆவிக்குரிய மனிதன். அதனால் இந்த பயன்றது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். பாருங்கள், இந்த பயம் பிசாசு கொண்டு வருகிறது. அப்போ அந்த மனதில் இந்த பயன்ற ஒரு அடிமைத்தனத்தை கட்டி வைத்திருக்கிறான் பிசாசு. அதனால் மருந்து மாத்திரைலாம் எனக்கு தெரியல அது பெருசாக எந்த அளவுக்கு அது சுகம் அளிக்கும்னு. ஆனால் அதை ஒரு சப்போர்ட் பண்ணலாம் மேபி. ஏன்னா அந்த பிரெயினில் ஏதோ சம் கெமிக்கல்ஸ்லாம் வருது, அதை வச்சு ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அது எனக்கு தெரியல. அதான் சொல்கிறேன் பாருங்கள், பயப்படுறவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் பயப்படாதீங்கன்னு சாதாரணமாக சொல்லி அவங்களோட பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியாது. இது தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. பாருங்கள், அன்பில் பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ பயம் வேதனை உள்ளது என்று பார்க்குறோம். இங்கே பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அதுதான் மெடிசன். இந்த பூரண அன்பு யார்? மனிதனுடைய பூரண அன்பா? இல்லை, தேவனுடைய பூரண அன்பு நம் பயத்தை புறம்பே தள்ளுகிறதா இருக்கிறது. அப்போ அவருடைய பூரண அன்பு எல்லா பயங்களையும் துரத்தி விடுகிறது. தேவனுடைய அன்பை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது அவருடைய அன்பை, அதாவது ஆழமான அந்த அன்பை தனிப்பட்ட முறையில் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது பாருங்கள், அது உங்களை விடுதலை கொடுக்கும். ஏன்னா அவருடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பும் போது பாருங்கள், உங்களை கெட்டி போட்டிருக்கிற எல்லா பயங்களும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியேறும். பாருங்கள், யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் தேவன் நம்மை எவ்வளவா நேசிக்கிறார் என்பதை எவ்வளோ தெளிவாக பிரகடனம் பண்ணுது. பாருங்கள், அவர் தம்முடைய சொந்தமான பிரியமான குமாரனை நமக்காக பாருங்க ஒப்பு கொடுக்குறாரு. அவர் நம்ம எப்படி நேசிக்கிறார் பாருங்க, எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை இந்த வசனம் நம்ம புரிந்து கொள்ள முடியுது. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்ததுக்கு அப்புறம் பாருங்க, அவர் சிலுவையில் அறையப்படுறார், உயிர்த்தெழுகிறார். அதுலேருந்து நம்மளுக்கு கிருபையின் காலம் ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பூரண அன்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த அன்பின் நீளமும் ஆழமும் உயரமும் சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்டது. தேவனுடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த அன்பு என் பாவத்தையும் உங்கள் பாவங்களையும் பாருங்க சுமந்த அந்த அன்பு. அதனால் நம்ம அவருடைய நித்திய ஜீவனை பெற்று இந்த அடிமைத்தனம் இல்லாமல் வாழ முடியும். இந்த பயம் என்ற அடிமைத்தனம் இல்லாமல் வாழ முடியும். வேதத்தில் பேதுரு பற்றி நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், அவர் ஏசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு அவர் கைது செய்கிறாங்க இல்லையா. அந்த டைமில் அவர் பேதுரை பார்த்து ஒரு வேலைக்கார பொண்ணு சொல்கிறா, நீங்கள் நீ அந்த மேசியா கூட இருந்த ஒரு நபர் தானே அப்படின்ட்டு. உடனே அவன் மறுதளிக்கிறான் இல்லையா. ஏன்னா பயம். ஏன்னா இவங்ககிட்ட மாட்டினா நம்மளை கொன்னே போட்டுருவாங்க இல்லை, பயம். இத்தனைக்கும் அவன் சீஷன் தான், ஏசு கிறிஸ்துவோட சீஷனாக இருந்தவன் தான். ஆனால் பாருங்கள், பயம் இருந்துச்சு அவனுக்கு. யோவான் 18 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேதுரு தான் மறுதளிக்கிறான். பாருங்கள், அப்போது இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்து எல்லாம் அவர் வெளிப்படுறாரு. 21 அதிகாரத்தில் யோவானில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பேதுரை நோக்கி கேட்குறாரு, சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா? அவர் கேட்குறாரு. 21 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 17ஆம் வசனத்தில் 3 வாட்டி கேட்குறாரு. அவன் 3 வாட்டி மறுதளித்தான் இல்லை. பயத்தினால அவன் என்ன பண்ணுறான், நம்மளை கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிறான். ஆனால் அந்த பேதுகிட்ட போய் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, சீமோனே என்னை நீ நேசிக்கிறாயா? அதுதாங்க பூரண அன்பு. அதுதான் பூரண அன்பு. பாருங்கள், உன்னை பேதுரு சொல்கிறார் பாருங்க, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அப்போ அவர் சொல்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு.
அதே மாதிரி தான் இன்றைக்கு தேவன் கேட்குறாரு பாருங்க. பயந்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு அந்த பூரண அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, உங்கள் இருதயத்தை திறந்து அதை தியானிக்கும் பொழுது பாருங்க, விடுதலை பெற முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி தான் வருகிறாரு. பாருங்க. அப்புறம் இதே பேதுரு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை பாருங்க, அவங்க சுகத்தை கொடுக்குறாங்க. அதே பேதுரு மூலியமா அற்புதங்கள் வெளிப்படுகிறது பாருங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து பாவிகளை புறக்கணிக்கிறதே கிடையாது. அவர் எப்போதுமே பாவிகளை அன்பு செலுத்துவர், இரக்கம் உள்ளவர். பாருங்க, அதுதான் நம்முடைய பரலோக தந்தையின் சுபாவம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, அப்பா, உங்களுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள நாங்கள் எங்கள் இருதயத்தை விட்டு கொடுக்குறோம் கர்த்தாவே. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று பார்த்தோமே ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அன்பிலே பயமில்லை என்று பார்த்தோம் ஆண்டவரே. ஆமாப்பா, உம்முடைய அன்பு, அந்த அன்பின் அந்த நீளமும் உயரமும் ஆழமும் அந்த சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காகப்பா உங்கள் சொந்த குமாரனை ஆண்டவரை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த அன்பை நாங்கள் தியானிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய சகல பாவங்களையும் சுமந்து தீர்த்த அந்த அன்பு நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பயத்தின் அடிமைத்தனம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை விலகி போகட்டும். விடுதலை பெற்று சாட்சியுள்ளவர்களாய் இந்த பூமியில் ஆண்டவரே நாங்கள் வெற்றியாளர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.